அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் வீடியார். நாம் இந்த சீரீஸில் முடக்கு தோஷம் தரும் விளைவுகளும் பரிகாரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். முடக்கு தோஷம் அப்படிங்கிறது கோச்சார கிரகத்தின் மூலமாக கூட அது கெடுதலான பலன்களை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு முடக்கு நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்தில் கோச்சார கிரகம் போகும்போதெல்லாம் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். உங்களுக்கு முடக்கு ராசி எதுவோ அந்த முடக்கு ராசியில் கோச்சார கிரகங்கள் போகும்போதெல்லாம் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தங்களுக்கு விருச்சகம் தான் முடக்கு அப்படின்னா விருச்சகத்தில் கோச்சார கிரகம் போகும்போது பிரச்சனையை கொடுக்கும். ஒருத்தங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரம்னா ரேவதி நட்சத்திரத்தில் கிரகம் போகும்போதெல்லாம் பிரச்சனையை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சனி கோச்சாரத்தில் உத்திரட்டாதியில் போயிட்டுருக்கு, இப்போ அடுத்து ரேவதியில் போகும். அப்போ ரேவதி யாருக்கு முடக்கு நட்சத்திரமாக இருக்கோ அப்போ ஒரு மிக மோசமான பிரச்சனையை அவங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மைகளை முழுமையான ஒரு வகுப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வகுப்பு 22/12 திங்கட்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்குது. தினமும் மாலை 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நடைபெறும். விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க. இதில் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து அவங்க ஜாதகத்துக்கு உண்டான முடக்கு தோஷ நிவர்த்தியை பற்றி தெளிவாக விளக்கம் கொடுக்க போகிறேன். படிக்கிற பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகை உண்டு. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.